வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இன்றைய வீடியோவை ஒரு கதையோடு ஆரம்பிக்கலாம். யங்ஸ்டரான ரமேஷ் அப்படிங்கிறவருக்கு ஒரு மிகப்பெரிய பணக்கார பிஸ்னஸ் மேனை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதுவும் அவருடைய வீட்டுக்கே போய் மீட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் அந்த பணக்கார பிஸ்னஸ் மேன் அவருடைய வீட்டையெல்லாம் சுற்றி காமிச்சிக்கிட்டே வந்தார். நம்ம ரமேஷ் அந்த பெரிய வீட்டை பார்த்துக்கிட்டே வரும்போது ரொம்ப ஆச்சரியத்தோடு, அதே சமயம் ரொம்ப உற்சாகமாக பார்த்துக்கிட்டே வராரு. நிறையா கார்ஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நிறைய வீடு, நிறையா ரூம்ஸ், இது எல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி அந்த பணக்கார பிஸ்னஸ் மேனை பார்த்து, சார் நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறினீங்க, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், அந்த சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரமேஷ் கேட்குறாரு. அதுக்கு அந்த பணக்கார பிஸ்னஸ் மேன், இதுக்கு எல்லாம் காரணம் ஒரே ஒரு சீக்ரெட் இருக்குது, வா அதை உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்விம்மிங் பூல் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. தம்பி, நீ அந்த நீச்சல் குளத்தை கொஞ்சம் எட்டிப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார பிஸ்னஸ் மேன் சொல்கிறாரு. நம்ம ரமேஷும் ஆர்வ கோளாறுல தண்ணிக்குள்ளே எட்டி பார்க்குறாரு. திடீர்னு அந்த பணக்கார பிஸ்னஸ் மேன் ரமேஷோட கழுத்தை பிடிச்சி தண்ணிக்குள்ளே அமுக்குறாரு. ரமேஷுக்கு என்ன பண்ணுறனே தெரியல, கையை கால் அசைக்கிறாரு. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு, போராடுறாரு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு அப்புறம் அந்த பணக்கார பிஸ்னஸ் மேன் ரமேஷ் மெதுவாக ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் வெளியே வந்ததையும், யோ நீ என்ன லூஸ் ஆயா, தண்ணிக்குள்ள பிடிச்சி தள்ளுற, உயிர் போயிருந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாரு. ரமேஷ் கத்துறதை வேடிக்கையாக பார்த்துட்டு இருந்த அந்த பிஸ்னஸ் மேன் ரமேஷ் கிட்ட, தம்பி நான் ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த சீக்ரெட். ஆமாம், நான் உன்னை தண்ணியில் மூழ்கடிக்கும் போது நீ உன்னுடைய முழு எனர்ஜியும் கொடுத்து நீ போராடன பார்த்தியா, நீ உன்னுடைய தொழிலில் நீ வெற்றி அடையணும் அப்படின்னா நீ என்ன தொழில் பண்ணுறியோ அதில் உன்னுடைய முழு எஃபோர்ட்டை கொடுக்கணும், உன்னுடைய முழு சக்தியை கொடுத்து நீ வேலை செஞ்ச உழைச்ச அப்படின்னா நீயும் முன்னேறலாம், இதுதான்ப்பா சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் கிட்ட அந்த பணக்கார பிஸ்னஸ் மேன் பதில் சொல்றாரு. ஸோ இந்த கதை உணர்த்தும் நீதி என்ன அப்படின்னா, உங்களுடைய முழு ஆற்றலையும் கொடுத்து நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ அதில் ஈடுபடணும். இப்போ இந்த கதையை கேட்ட உடனேயே உங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு மோட்டிவேஷன் வரலாம். ஸோ இந்த மோட்டிவேஷன் வந்த உடனேயே உங்களுக்குள்ள நிறைய கோல்ஸ் வரும், நிறைய ஹேபிட்ஸ் வரும், நிறைய பிளான்ஸ் வரும். நான் அதை பண்ண போகிறேன், நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தீவிரமாக ஈடுபட்டீங்க அப்படின்னா, ஈடுபடுவீங்க. இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்களும் ஈடுபட்டிருக்கிறீங்க. ஆனால் 2 நாளுக்கு அப்புறம் உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு நீங்க திரும்பி போயிருக்கிறீங்க. இது ஒரு தடவையோ 2 தடவையோ நடந்தது கிடையாது, பல முறை நடந்திருக்கு. இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான் நண்பர்களே. ஆனால் இந்த மோட்டிவேஷனை மட்டுமே வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் சாதிச்சிட முடியாது. இப்போது இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு காருக்கு போடுற சாவி மாதிரி. அது என்ன பண்ணும், ஸ்டார்ட் பண்ணி விடும், அவ்வளோதான். ஆனால் அதை நீங்கள் ஆக்சலரேட் பண்ணி கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின், உங்களுடைய சுய ஒழுக்கம். சரி, அந்த சுய ஒழுக்கத்தை எப்படி தான் கொண்டு வருது அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி வருதா? அதற்கான பதிலை தான் இந்த வீடியோ மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பிரையன் ட்ரேசி எழுதின நோ எக்ஸ்கியூசஸ் த பவர் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து 3R மெத்தட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான 3 கொள்கைகளை பார்க்க போகிறோம். இந்த 3 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்துடும், கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்துடும், நீங்கள் உங்களுடைய கோலை நோக்கி போகிறதுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான மோட்டிவேஷன் எது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். சரி, அதை பார்க்கலாங்களா? முதலாவது, இந்த 3R மெத்தடில் 3R பிரின்சிபிளில் முதலாவதாக வரக்கூடிய R என்ன அப்படின்னா ரீசன், காரணம். நீங்கள் எதை செய்யணுன்னாலும் சரி, அதற்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் வேணும், ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் வேணும். காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? காலையில் 4 மணிக்கு எழுந்திருச்சா நல்லதுன்னு யாரோ ஒருத்தங்க சொன்னதுனால எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் கிடையாது. ஆனால் இதுவே காலையில் 4 மணிக்கு எழுந்திருச்சு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அது எனக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பது எப்படின்னு வீடியோ பார்க்குற நபராக இருக்க மாட்டீங்க. ஆனால் காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிற நபராக இருப்பீங்க. நீங்கள் எதை பண்ணுறீங்களோ எப்படி பண்ணுறீங்களோ அது முக்கியம் இல்லை, ஏன்னா அதை ஏன் பண்ணுறீங்க அப்படிங்கிற காரணத்தை முதல்ல கண்டுபிடிங்க. இப்போ அந்த 3Rல 2வது R ரீசர்ச். சரி, ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன், காரணம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது தான் ரீசர்ச். அதாவது நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது, நீங்கள் ஒரு கெரியருக்குள்ளே போகும்போது எல்லாரும் எப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்களோ அப்படி தான் நீங்களும் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் யூனிக்காக இருக்கணும், நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பை, மிகப்பெரிய ஒரு வேல்யூவை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ரீசர்ச். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரீசர்ச் பண்ணுறதுக்கான
எக்கச்சக்கமான சோர்சஸ் இன்றைக்கி உங்ககிட்டயே இருக்குது. இன்டர்நெட் இருக்குது, யூடியூப் இருக்குது, கூகுள் இருக்குது, எல்லாமே இருக்குது. வேறு என்ன வேணும்? ஸோ இதை வச்சு நீங்கள் நிறையா விஷயங்களை ரீசர்ச் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ரீசர்ச்சுக்கும் லேர்னிங்க்குமான வித்தியாசத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது ஒரு விஷயத்தை கற்றுக்குவீங்க, நீங்கள் ரீசர்ச் பண்ணும்போதும் ஒரு விஷயத்தை கற்றுக்குவீங்க. ஆனால் ரெண்டுமே வேறு வேறு. லேர்னிங் அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு புக்கு படிக்கிறீங்க, அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அது வெறும் லேர்னிங். ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தை மனசில் வச்சுட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரீசர்ச். அதாவது என்னுடைய தொழிலை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ அதுக்கு எனக்கு நான் அப்டேட்டடாக இருக்கணும். எனக்கு நிறைய மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறத தெரியணும். எனக்கு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியணும். மார்க்கெட்டிங் தெரியணும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேடி போனீங்கன்னா அதுக்கு பேர் ரீசர்ச். உங்களை நோக்கி தேடி வர்றதையெல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே அனுமதிச்சிங்கன்னா அது லேர்னிங். ஸோ நம்மள பெரும்பாலான நபர்கள் லேர்னிங் தான் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸி, வரக்கூடிய விஷயத்தை உள்ளே வாங்கி வச்சுக்கிறோம். அப்படி இல்லை, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு வாங்கி உள்ளே வச்சா அது ரீசர்ச் பண்ணுங்கள், நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. அடுத்தது 3வது R என்ன அப்படின்னா ரெப்படிஷன், திரும்ப திரும்ப ஒன்றை செய்வது. 19ஆம் நூற்றாண்டில் ஹென்ரி ஸ்டான்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோரர், அவர் பார்த்தீங்கன்னா காங்கோ ரிவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவர் தனியாக போகல, அவரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 224 பேர் கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த 224 பேரில் அந்த காங்கோ ரிவரை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கும்போது எத்தனை பேர் மிச்சம் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 114 பேர். கிட்டத்தட்ட பாதிக்கு பேர் பார்த்திங்கன்னா பாதி வழியிலே பிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க. ஸோ இதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 999 நாட்கள் ஆச்சா. இந்த 999 நாட்களும் ரொம்ப கடினமான ஒரு நாட்களாகத்தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி நம்முடைய ஸ்டான்லினால் இது விடாமுயற்சியோடு தொடர்ச்சியாக போராட வச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு இருந்த ஒரு வேடிக்கையான ஒரு பழக்கம். ஆமாம், ரொம்ப கேட்டிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுவாரா, காலையில் எழுந்திரிச்ச உடனேயே க்ளீன் ஷேவ் பண்ணுவாராம். ஸோ அவர் இந்த எக்ஸ்ப்ளோரேஷனுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஒர்க்கிங்கில் அவருடைய வேலைகளில் ஈடுபட்டு இருக்கும்போது டெய்லியும் க்ளீன் ஷேவ் பண்ணுவாராம். க்ளீன் ஷேவ் பண்ணும்போது அவர் உற்சாகமாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குமா. அந்த கான்ஃபிடென்ட்டோடு அவர் அந்த நாளையும் அவருடைய வேலைகளையும் பார்ப்பாராம். ஸோ இப்படியே வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருந்திருக்காரு. மனுஷன் காட்டுக்குள்ளே வராரு. காட்டுக்குள்ளே வரும்போது கண்ணாடியும் கத்தியும் பிளேடையும் எடுத்துக்கிட்டே வந்துட்டார். ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, மழை அடிக்குதோ குளிர் அடிக்குதோ புயல் அடிக்குதோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, டெய்லியும் காலையில் எழுந்த உடனேயே முதல் வேலையாக ஷேவ் பண்ணாராம். அந்த கான்ஃபிடென்ட்டோட அந்த எக்ஸ்ப்ளோரேஷனை தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாராம். இதுதான் ஸ்டான்லியை தன்னம்பிக்கையோட தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் சமாளிக்க உதவிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் இடத்துல குறிப்பிட்டிருப்பார். இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், இதெல்லாம் நடக்கிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணாங்க அப்படின்னா சில பசங்க ஒரு வாரம் வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அது கிடைக்கணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம மோட்டிவேட்டடாக கான்ஃபிடென்ட்டாக நம்ம அந்த வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு தேடி கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சி அதை உங்களுடைய ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணுங்க. இதை பண்ணி அந்த தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நாளை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய நாளை முடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற அந்த இலக்குகளை அடைய முடியும். நண்பர்களே, இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.